ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் அன்லைனிங் ஸ்பேஸ். நம்ம இன்றைக்கி ஐஆர் த்ரூ மேப்ஸில் பார்க்க போகிறது வந்து சென்ட்ரல் ஏஷியா அண்டு சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஏரியா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து லாட்டின் அமெரிக்கா லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஏஷியா பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருந்தோம், யூரோப் முடிச்சிருந்தோம், இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் காரிடார்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நமக்கு இந்தியா இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கான ஏரியா சவுத் ஏஷியா, ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இது வந்து மெரைடைம்ஸ் டிஸ்பியூட்லேயும் இருக்கட்டும், இல்லை வந்து லேண்ட் பார்டர் டிஸ்பியூட்லேயும் இருக்கட்டும், இல்லை வந்து சில இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஏரியாவாக இருக்கட்டும், இப்படிலாம் யூபிசியில் வந்து கேட்குறது உண்டு. எஸ்பெஷலி சைனாவோட சவுத் சைனா சீயோட டிஸ்பியூட், சைனா ஜப்பானுக்கு இருந்த செங்காக்கு ஐலாண்ட்ஸோட டிஸ்பியூட், இப்படிலாம் யூபிசியில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. சவுத் ஏஷியா பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட், வெஸ்ட் டு ஈஸ்ட் கண்ட்ரியோட அந்த லொக்கேஷன்லாம் கேட்டிருக்கிறாங்க. தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, இந்த வியட்நாம், இந்த மாதிரி கண்ட்ரியை பற்றிலாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. ரிவர்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைசேஷன்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக வந்து மேப் பேஸ்டாக வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அபவுட் இந்தியன் ஓஷன் ரீஜியன், ஐஓஆர். ஸோ நீங்கள் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அப் டு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா வரைக்கும் பார்க்கலாம். தட் இஸ் இந்தியன் ஓஷன் ரீஜியன். இங்கே நீங்கள் அப் டு மடகாஸ்கர், ஆஃப்ரிக்கா வரைக்கும் பார்க்கலாம். வெஸ்டர்ன், தட் இஸ் இந்தியன் ஓஷன். ஸோ இங்கேயும் உங்களுக்கு இந்த வாட்டர் பாடிஸ் தெரியும், அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால். ஸோ இந்த என்டையர் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் கண்ட்ரீஸ்னு சொல்லிட்டு ஐஓஆர்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு கொஷின்ஸ் வரது உண்டு. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா மொரீஷியஸில் நமக்கு வந்து இந்தியன் ஓஷன் ரீஜன் கண்ட்ரீஸ்க்கான ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து ஜெய்சங்கர் வந்து விசிட் பண்ணியிருந்தார். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இந்தியாவுக்கு சவுத்தில் இருக்கக்கூடியது மால்தீவ்ஸ். எப்படி வந்து லேண்ட் வைஸில் ஒரு ஆப்கானிஸ்தான் ஒரு ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கலி நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேஷனும், அப்படி நீங்கள் ரிவர்ஸில் பண்ணி பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ் வந்து அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் லட்சத்துக்கு கீழேயே வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, நிக்கோபார் ஐலாண்டை ஒட்டி உங்களுக்கு வந்து சுமத்ரா ஐலாண்டுன்னு இருக்குது. இது ஒரு டைம் யூபிசியில் வந்து பியூக்கில் நீங்கள் அந்த கொஷினை பார்க்கலாம். ஸோ நிக்கோபார் ஐலாண்டு அடுத்து இருக்கக்கூடியது சுமத்ராவா ஜாவாவான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய சுமத்ரா ஐலாண்டை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க மொரீஷியஸ் ஐலாண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் செசிலிஸ் ஐலாண்ட்ஸ். 2014 அப்புறம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸ், செசிலிஸ், மொரீஷியஸ் இவங்க கூடலாம் பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் அ நெட் ப்ரொவைடர் ஆஃப் மெரைடைம், இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடராக இருக்குது இந்தியன் ஓஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே நிறைய வந்து ஏர் பேஸ், நேவல் பேஸ் வந்து பில்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்தியா பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் மால்தீவ்ஸ் கூட நம்மளுக்கு அப்பப்போ வந்து சில கவர்மெண்ட் சேஞ்ச்னால பிரச்சனை இருந்தது. இப்போ அது வந்து சரியாயிருச்சு. ஸோ இங்கே பார்க்குறீங்க மடகாஸ்கர், த ஐலாண்ட் விச் இஸ் ஃபேமஸ் ஃபார் வெனிலா, ப்ரொடியூசிங் வெனிலா. ரீயூனியன் ஐலாண்ட், இது வந்து ஃப்ரெஞ்சோட ஒரு வந்து ஐலாண்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜிக்கான சில ஐலாண்ட்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். கல்ஃப் ஆஃப் ஏடன் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் ஓமன் பார்த்துருக்கோம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து பார்த்துருக்குறோம். இங்கே ஜிபோட்டி நம்ம பார்த்துருக்கோம். ரெட் சி பார்த்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தாச்சு. இப்போ ஐஓஆர் ரீஜியனில் எங்கெங்கெல்லாம் ஐலாண்ட் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஈஸ்டர்ன் ஐலாண்டு செயின், வெஸ்டர்ன் ஐலாண்டு செயின். ஸ்பெசிஃபிக்கலி லைக் இங்கே அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் வந்து மியான்மரில் ஆரம்பித்து அப் டு சபாங், தட் இஸ் அங்கே கீழே வந்து இருக்கக்கூடிய இந்தோனேஷியா ஐலாண்டில் இருக்கக்கூடிய பிளேஸு, அது வரைக்கும் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது. நிறைய வந்து அன்இன்ஹாபிட்டட் லேண்ட்ஸ் தான். ஸோ சம் லேண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து இருக்காங்க. ஸோ இங்கே லக்ஷதீப்போட ஐலாண்ட் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ மொரீஷியஸ் இங்கெல்லாம் இருக்குது. இங்கே கீழே டேகோ கார்சியா, யூஎஸோட நேவல் பேஸ், இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு நேவல் பேஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இந்தியாவோட ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இந்த 2 ஐலாண்ட்ஸ். தட்ஸ் வை நம்ம யூனியன் டெரிட்டரிஸாக வந்து நம்ம வச்சுருக்கிறோம். இங்கே தான் நம்ம வந்து கிரேட் நிக்கோபார் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்டை நம்ம கொண்டு வர போகிறோம். மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் லைக் சிவிலியன் ஏர்போர்ட், மிலிட்ரி ஏர்போர்ட், லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எஸ்இசெட், இந்த மாதிரிலாம் வந்து அந்த ஏரியா மாற்ற போகிறோம் 2047. ஸோ அந்த பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம அந்தமான் வச்சு மட்டும் நம்ம பார்த்தோம்னா நார்த் அந்தமான் ஐலாண்ட், மிடில் அந்தமான் ஐலாண்ட், சவுத் அந்தமான் ஐலாண்ட், லிட்டில் அந்தமான் ஐலாண்ட். ஓகே. ஸோ பே ஆஃப் பெங்காலில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃபுல்லாக வந்து டன்கன் பேசேஜ், லாஸ்ட்டாக சவுத் அந்தமானுக்கும் லிட்டில் அந்தமானுக்கும் இருக்கக்கூடியது என்ன சொல்கிறாங்கன்னா டன்கன் பேசேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய ஐலாண்டை ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லைக் இங்கே பாருங்கள் சார், ஹியூ க்ரோஸ் ஐலாண்டு, ஜான் லாரன்ஸ் ஐலாண்டு, இதெல்லாம் இப்போ ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ போர்ட் பிளேயரை வந்து ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
ஸோ இது வந்து இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் அந்தமான் பற்றி எப்பவுமே கொஷின் வந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் தான் வந்ததில்லை, பட் கேட்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த கான்ட்ரவர்சியில் இருக்கக்கூடிய கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டை வச்சு கேட்கலாம், இல்லை இந்த பேசேஜ் சேனல் இதை வச்சுலாம் வந்து கேட்க முடியும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்தமான் ஐலாண்ட்ஸ். நீங்கள் மேலே பார்க்குறீங்க கொக்கோ ஐலாண்ட், தட் இஸ் நியர்பை மியான்மர். இங்கே நற்குண்டம் ஐலாண்ட், இது வந்து பேரன் ஐலாண்ட், இதெல்லாம் வந்து வால்கோனோஸ் வந்து இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நிறைய குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் சைடில் வந்து இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க நார்த் சென்டினல் ஐலாண்ட், சென்டினல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரைபல்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஐலாண்ட்லாம் வந்து அந்தமானில் வந்து பார்க்கலாம். இப்போ அப்படியே வந்து அந்தமானையும் நிக்கோபாரையும் டிவைட் பண்ணக்கூடிய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிகிரி சேனல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது கார் நிக்கோபார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் நிக்கோபார். ஸோ சதர்ன் டிப்பில் இருக்கக்கூடியது கிரேட் நிக்கோபார். 10 டிகிரி சேனல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கீழே இங்கே 6 டிகிரி சேனல். ஸோ இந்தியாவோட டிப்பில் இருக்கக்கூடியது 8 டிகிரி. ஸோ 8.4 நார்த் லாட்டிடியூட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதுக்கு கீழே தான் இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் அப் டு 6 டிகிரி வரைக்கும் இருக்குது. பட் அந்தமான் நிக்கோபாரை வந்து ஐலாண்டை டிவைட் பண்ணக்கூடிய லைன் வந்து 10 டிகிரி சேனல் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். தட் இஸ் அந்த லாட்டிடியூடல் லைனில் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ கார் நிக்கோபார், லிட்டில் நிக்கோபார், கிரேட் நிக்கோபார், இதை தான் நம்ம கலத்தியா பே அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த கலத்தியா பேல தான் இந்த கிரேட் நிக்கோபாருக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து வரப்போகுது. ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து இந்தியா வந்து ஒரு ஐஓஆரில் இந்தியன் ஓஷன் ரீஜியனில் ஒரு நேவல் பவராக எமர்ஜ் ஆகிறதுக்கான எல்லா பொட்டன்ஷியல் இருக்கிறனால ஃப்ரம் சுனாமி டைம்லேருந்தே நம்ம வந்து இந்த இந்தியன் நேவி வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து இருந்திருக்குது. குவைட் டைமில் வந்து வேக்சின் சப்ளை பண்ணியிருக்குது. ஸோ சைனா வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம பிளான் பண்ணுறோம். லைக் இண்டோ பசிபிக்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி, லைக் குவாட், இந்தியா, ஆஸ்திரேலியா, யூஎஸ் இதெல்லாம் சேர்ந்து, ஜப்பான்லாம் சேர்ந்து குவாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவோட ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ராஜெக்ட். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் டிஸ்பியூட் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் வந்து ஷெங்காக்கு ஐலாண்ட். 19th செஞ்சுரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் டிஸ்பியூட்டில் இருந்து இருக்குது. செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து ஜப்பான் இது வந்து அக்விசிஷன் பண்ணிச்சுன்னு சைனா கம்ப்ளைண்ட் பண்ணுது. அந்த மாதிரி வந்து ஒரு 100 இயர்ஸாக வந்து கான்ஃப்ளிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெங்காக்கு ஆர் டயோ ஐலாண்ட்ஸ். இது யூபிஎஸ்சியில் 2022 பியூக்கில் கேட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த செங்கோக்கு ஐலாண்ட்ஸ் டிஸ்பியூட் யாராருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதையும் கவனமாக பார்த்துங்க, ஜப்பானுக்கும் சைனாவுக்கு இருக்கக்கூடிய டிஸ்பியூட். நெக்ஸ்ட் வந்தோம்னா கொரியன் பெனின்சுலா. ஸோ இந்த கொரியன் பெனின்சுலாவில் ஈஸ்ட் சைடில் பார்க்குறீங்க சி ஆஃப் ஜப்பான், கொரியன் பெனின்சுலோட வெஸ்ட் சைடில் பார்க்குறீங்க எல்லோ சி. ஓகே, ஸோ இப்போ நார்த் கொரியா கேபிட்டல் சிட்டி பியாங்யாங், சவுத் கொரியா கேபிட்டல் சிட்டி சியோல். இதை நீங்கள் ஓல்டு வார் அண்ட் கோல்டு வாரில் படிச்சிருக்கலாம். ஸோ நான் ஃப்ரம் செகண்ட் வேர்ல்டு வார் டைம்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் பெனின்சுலாவில் நார்த் கொரியா சப்போர்ட்டட் பை கம்யூனிஸ்ட், சவுத் கொரியா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேக் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு. கோல்டு வார்லேயும் அது வந்து போயிட்டே இருந்திருக்குது. ஸோ இப்போ வந்து நார்த் கொரியா இப்போவும் ரீசன்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டர்புலன்ஸ்னால மிசைல்ஸ்லாம் லான்ச் பண்ணுறதா ஜப்பான் கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சிச்சுங்க. ஸோ இது வந்து கொரியன் பெனின்சுலாவில் எப்படி வந்து பிளேஸ் ஆகிருக்குது, என்னென்ன சி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிச்சுங்க. இது ஐஆரில் நீங்கள் வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வேர்ல்டு வாரில் பார்க்குறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைனா சி. இந்த சவுத் சைனா சி வந்து ஒரு 2016-17 இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைனா சி வந்து கம்ப்ளீட்டாக வந்து அங்கே இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ் வந்து சைனி வந்து கிளைம் பண்ணிச்சு. ஈவன் சில ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட்ஸை வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இந்த சவுத் சைனா சி இருக்கக்கூடிய டெரிட்டரியில் வந்து ஸ்பேட்லி ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்குது. இது கம்ப்ளீட்டாகவே இது வந்து சைனீஸ் டெரிட்டரி அப்படிங்கிற மாதிரி அவங்க கிரியேட் பண்ணாங்க. ஸோ பிலிப்பைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிபியூனலில் வந்து அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ யூஎனோட இட் இஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீல வந்து சைனா வந்து வயலேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஈவன் அதோட ஆர்டர் வந்து சைனாக்கு எகெயின்ஸ்டாக வந்திருந்தாலும் சைனா வந்து திரும்பவும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிற மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஐலாண்ட் டெரிட்டரியில் வந்து அவங்க ஸ்னூப் பண்ணுறது, இல்லை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணுறது, சப்மரைன்ஸை வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரி தான் வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இங்கேயே பார்க்கலாம் சவுத் சைனா சீல வந்து வியட்நாம் இருக்குது, ப்ரூனே இருக்குது, மலேசியா இருக்குது, பிலிப்பைன்ஸ் இருக்குது. இந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து டெரிட்டோரியல் கிளைம் வந்து இருக்குது. ஆனால் சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்காகவே வந்து தெர் இஸ் நோ கம்ப்ளீட் ஓஷன் லைக் செட்டப். இப்போ இந்தியானா இந்தியன் ஓஷன் இருக்குது, இல்லை வந்து ஏதோ ஒரு சீயாது இருக்குது. இவங்க எந்த சீல போனாலும் யாரோ ஒருத்தரவங்க வந்து கிளைம் பண்ணுறதுக்கு. ஆனால் பக்கத்தில் வந்து மெரிடைம் இது இருக்குது. சி ஆஃப் ஜப்பானாக இருக்கட்டும், எல்லோ சியாக இருக்கட்டும், இங்கே சவுத் சைனா சியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து டெரிட்டோரியல் கிளைம் பண்ணுற கண்ட்ரிஸ் பாருங்கள், சைனா,
வியட்நாம், இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், ப்ரூனே. ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் தான் இந்த சவுத் சைனா சீயை வந்து கிளைம் பண்ணுது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் கிளியராகவே ஸ்ப்ராட்லி ஐலாண்ட்ஸ் கேட்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வியட்நாம், மலேசியா, ப்ரூனே, பிலிப்பைன்ஸ். ஸோ இந்த தான் சைனாவோட டெரிட்டோரியல் கிளைம்ஸாக வந்து சில கண்ட்ரீஸை வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் பார்க்குறீங்க. ஸோ சவுத் சைனா சீயில் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் ஐலாண்ட் அங்கேயும் வந்து சைனாவோட ப்ரெசன்ஸ் வந்து இருக்குது. இங்கே ஸ்பாட்லி ஐலாண்ட் அங்கேயும் வந்து ப்ரெசன்ஸ் இருக்குது. இது பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் சிட்டி மணிலா. இது வந்து வியட்நாமோட கேபிட்டல் சிட்டி ஹோச்சின்மின். இது வியட்நாமோட அனதர் இம்பார்ட்டன்ட் சிட்டி ஹனோய். ஸோ இங்கே வந்து ஹாங்காங் சைனாவோட ஒரு இதுதான். ஸோ தாய்வான் ஸோ சைனாவோட ஒரு லேண்டு தான். பட் இந்த அங்கே கான்ஃப்ளிக்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்க்குறீங்க பிரட்டாஸ் ஐலாண்ட் அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ ஹாங்காங் பிரிட்டிஷோட இதாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ சைனாவோட கண்ட்ரோலில் வந்து வச்சுருக்கிறாங்க. பட் சம் இயர்ஸ் வந்து அங்கே டெமோக்ராட்டிக் ப்ரொட்டஸ்ட்லாம் போயிருக்குது. ஸோ தாய்வானும் அதே மாதிரி தான் சைனாவோட அந்த லைக் அவங்களோட டாமினன்ஸ்லேருந்து வெளியே வரக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இங்கே எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா. இப்போ இந்த சவுத் சைனா சீல எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஐலாண்ட்ஸ் எந்தெந்த கண்ட்ரி கிளைம் பண்ணுது இதை நீங்கள் கவனமாக வந்து பார்த்து வச்சுங்க. யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, திரும்பவும் வந்து கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்க்குறது ஆசியான் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் பற்றி நம்ம தனியாகவே வீடியோ பார்ப்போம். இருந்தாலும் இந்த ஆசியான் கண்ட்ரிஸ் என்னென்னங்கிறத நீங்கள் மேப்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ பாருங்கள், இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ப்ரூனே, பிலிப்பைன்ஸ், கம்போடியா, வியட்நாம், லாவோஸ். தீஸ் 10 கண்ட்ரீஸ் தான் என்னது ஆசியானோட குரூப்பிங்கில் வந்து இருக்குது. பேங்காக் டிக்ளரேஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஆசியான் சம்மிட் அப்படிங்கிறது வருஷம் நடக்கும். இந்தியா ஏஷியான் சம்மிட்டும் நடக்கும். இந்தியா ஏஷியான் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து பார்த்து வச்சுங்க. கேட்கலாம் ஆசியானோட மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. இங்கேயும் ஆசியானோ குரூப்பிங் மேப்பிங்லேயே தெரியுது. ஸோ இங்கே பார்க்குறீங்க மியான்மர், லாவோஸ், தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ப்ரூனே, ஒரு ஸ்மால் டெரிட்டோரி லேண்ட் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இந்தோனேஷியா ஐலாண்டை ஷேர் பண்ணுது பிலிப்பைன்ஸ். ஓகே, திஸ் இஸ் நோன் அஸ் ஆசியான் குரூப்பிங். ஸோ ஜஸ்ட் அது மேப்பில் பார்க்குறதுக்காக நம்ம வந்து பார்த்தது. ஸோ இது 3 கண்ட்ரி இதெல்லாமே வந்து பாருங்கள், நீங்கள் வந்து லாவோஸ், வியட்நாம் இதெல்லாம் இருக்குது. இதை ஸ்பெசிஃபிக்காக லேண்ட்லாக்டு கண்ட்ரி மட்டும் பார்த்தோம்னா, ஸோ இங்கே பாருங்கள் லாவோஸ் லேண்ட்லாக்டு கண்ட்ரியாக வந்து இருக்குது. பட் இங்கே வியட்நாமுக்கு வந்து சவுத் சைனா சீ வந்து இருக்குது. தாய்லாண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீ வந்து இருக்குது. மியான்மருக்கும் இருக்குது. கம்போடியாவுக்கும் இருக்குது. இப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஈஸ்ட் டு வெஸ்ட் கண்ட்ரி வந்து அரேஞ்ச் பண்ண யூபிஎஸ்சியில் கொஷின் கேட்டிருக்காங்க. வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்தியா, மியான்மர், தாய்லாந்து ட்ரைலேட்டரல் ஹைவே 2023 யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். ஸோ இந்தியா, மியான்மர், தாய்லாண்டல் ஹைவேங்கிறது எப்படி போகுது அப்படிங்கிறது இங்கே பார்த்துங்க. அப் டு வியட்நாம் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் லாவோஸ், கம்போடியா, வியட்நாம் இதுக்கான லொக்கேஷன், இதில் இருக்கக்கூடிய மேக்காங் ரிவர் இதை பற்றிலாம் வந்து யூபிஎஸ்சியில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இங்கே அதையும் கவனமாக வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இங்கே பார்க்குறது ஒசானியா, தட் இஸ் பசிபிக் ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஐலாண்ட் கண்ட்ரீஸ். இந்த குவாம் இது வந்து பசிபிக் ஐலாண்டில் யூஎஸ் வச்சிருக்கிற ஒரு நேவல் பேஸ். எப்படி இந்தியன் ஓஷனில் டேகோ கிரேசியா அப்படின்னு ஒன்று பார்த்தோமோ, இது வந்து யூஎஸோட நேவல் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட். இங்கே பப்பாவு நியூ கினியா கண்ட்ரி, நௌரு, மார்சல் ஐலாண்ட், கிரிபாட்டி, ஓகே, ஸோ வனாத்து, ஃபிஜி, டோங்கா, கூக் ஐலாண்ட், தகித்தி, மார்க்வஸ் ஐலாண்ட் இதெல்லாம் பாருங்கள் ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கக்கூடியது. இங்கே யூஎஸோட ஐலாண்ட் ஹவாய் வந்து வந்துடுது. இந்தியா பசிபிக் ஐலாண்ட் கண்ட்ரீஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கண்ட்ரீஸோடலாம் இப்போ வந்து பைலேட்டரல் வந்து நம்ம ஒரு குரூப்பாக வந்து பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் குவைட் டைமில் இந்த மாதிரி ஸ்மால் ஐலாண்ட் பசிபிக் கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்தியா வந்து வேக்சின் டிப்ளமசி பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்சினால ஹைலி எஃபெக்டட்னா இந்த மாதிரி வந்து மைனிஸ்குல் ஐலாண்ட்ஸ் கண்ட்ரீஸ் தான். ஸோ இதனால் வந்து நிறைய அவங்க வந்து சப்மெர்ஜிங்லாம் வந்து நடக்குது. ஸோ இந்த கண்ட்ரீஸும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பார்த்துங்க, யூபிஎஸ்சியில் வந்து கேட்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இந்தியன் ஓஷனை தொட்டு இருக்கக்கூடிய இந்தோனேஷியா, இங்கேருந்து சுமத்ரா ஐலாண்ட், இது ஜாவா ஐலாண்ட், இது போர்னியோ ஐலாண்ட், இது சுலவேசி ஐலாண்ட், இது பப்பாவு நியூ கினியா செப்பரேட் நியூ கண்ட்ரி, இது சோலமன் ஐலாண்ட்ஸ் ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கிறது,
இங்கேயும் வந்து சைனா வந்து பார்த்தீங்கன்னா சில டாமினன்ஸ் வந்து பண்ணுறாங்க, நியூஸில் வந்து இருந்தது. ஸோ சாலமன் ஐலாண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. ஆஸ்திரேலியாவுக்கு ஈஸ்டர்ன் சைடில் இது இந்தியன் ஓஷன். ஸோ இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா அது வந்து பசிபிக் ஓஷன் அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ அதை வந்து பார்த்துங்க. இதே ஓசானியாவை நம்ம வந்து 3 குரூப் ஆஃப் ஐலாண்டாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ பாருங்கள், இது ஆஸ்திரேலியா, இது டாஸ்மானியா, ஆஸ்திரேலியா பக்கத்தில் நியூசிலாண்டோட ஐலாண்டு வந்து இருக்குது. இங்கே நம்ம மைக்ரோனேஷியா அப்படின்னு வந்து சொல்கிறோம் இந்த குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். இங்கே வந்து மெலனேஷியா அப்படின்னு வந்து சொல்கிறோம் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். இங்கே வந்து நம்ம பாலினேஷியான்னு சொல்கிறோம் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். இங்கே மைக்ரோனேஷியாவில் வந்து மார்சல் ஐலாண்ட் இருக்குது, குவாம் இருக்குது, ஸோ பலாவ் இருக்குது. இங்கே இந்தோனேஷியா, பப்பாவா நியூ கினியா, சோலமன் ஐலாண்ட், நியூ கலிடோனியா, இட்ஸ் அ நியூ கண்ட்ரி. ஆஃப்டர் 2000 தான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டைனி கண்ட்ரி நியூ கலிடோனியான்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஈஸ்ட் டைமர்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. ஸோ அதுவும் இண்டிபெண்ட் ஆச்சு வந்து ரொம்ப ரீசன்ட் டைமில். ஸோ துவாலு, கூக் ஐலாண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஐலாண்ட் இன் பசிபிக் ஓஷன். ஓகே, ஸோ அது குரூப்பாக வந்து நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இந்த மேப்லேயே வந்து ஈஸ்ட் டைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன கண்ட்ரி, இந்தோனேஷியன் ஐலாண்ட்லேயே ஒரு சின்ன ஐலாண்டு, டிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேபிட்டல் சிட்டி. இங்கே நீங்கள் பப்பாவா நியூ கினியா இருக்குது, இங்கே ப்ரூனே வந்து இருக்குது. இந்த மேப்பில் நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். ஸோ இது இந்தியன் ஓஷன், இது பசிபிக் ஓஷன். இங்கே மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா வந்து இருக்குது, ப்ரூனே, பிலிப்பைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ மேலே பப்பாவா நியூ கினியா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டைமர்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலாண்ட் நேஷன் வந்து இருக்குது. ஸோ அதுக்குன்னே தனியாக நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது இந்தோனேஷியா, இது ஈஸ்ட் டைமர். ஸோ போர்ச்சுகீஸ்லேருந்து அவங்க வந்து இண்டிபெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. இங்கே டைமர் ஷீ அப்படின்னே வந்து ஒரு சி வந்து இருக்குது. ஸோ டைமர் அப்படிங்கிறது, ஈஸ்ட் டைமர் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட்டாக ஒரு கண்ட்ரியாகவே நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகே, அப்போ சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஐலாண்ட் டிஸ்பியூட் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். இப்போ சென்ட்ரல் ஏஷியாவை ஒரு டைம் சும்மா ஓவராலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், உஸ்பெகிஸ்தான், தர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான். These are former Soviet Republic country, got independence after 1991. ஸோ எல்லா ரிப்பப்ளிக்ஸையும் இண்டிபெண்ட் கண்ட்ரி ஆயிடுச்சு. இந்தியா சென்ட்ரல் ஏஷியன் ரிப்பப்ளிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து டிப்ளமேசியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இது வந்து இந்தியா சென்ட்ரல் ஏஷியன் ரிலேஷன்ஸ் லேண்ட் ரூட்டில் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒன்று. சிவிலைசேஷன் கனெக்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதனால் இந்தியா வந்து சென்ட்ரல் ஏஷியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது பிகாஸ் ஆஃப் எனர்ஜி ரிசோர்ஸ், கிரிட்டிக்கல் மினரல் ரிசோர்ஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானோட ஸ்டெபிலிட்டி வந்து இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஆப்கானிஸ்தானோட இப்போ இருக்கக்கூடிய அந்த தாலிபான், அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்போல்லாம் வந்து இது நியூஸில் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஈரான் இருக்குது, காஸ்பியன்ஸ், இங்கே அசர்பைஜான் இருக்குது, அர்மேனியா, ஜார்ஜியா, இதெல்லாம் நம்ம ஏஷியாவோட மேப்லேயும், தட் இஸ் வெஸ்ட் ஏஷியா மேப்லேயும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டர்க்மெனிஸ்தான் காஸ்பியன்சியை வந்து டச் பண்ணுது, பார்டர் ஷேர் பண்ணுது. உஸ்பெகிஸ்தான் இங்கே இருக்குது, தஜிகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு மேலேயே இருக்குது, இந்தியாவோட காஷ்மீர் பக்கத்துலேயே இருந்திருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. கிர்கிஸ்தான், இங்கே கஜகஸ்தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜிக்கான சில கண்ட்ரிஸாக வந்து பார்க்குறோம். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அதை எக்ஸ்க்ளூசிவாக நம்ம தனியாக பார்த்துடலாம். எப்பாவது ஒரு டைம் வந்து யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸில் அதை வச்சு கொஷின் கேட்குறாங்க. லாஸ்ட் இயர் ஆப்ரேஷன் சிந்தூர் கண்டக்ட் பண்ணதில் நிறைய பிளேசஸ், பேஸ் கேம்ப்ஸ் வந்து வந்திருந்தது. அந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானோட இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஏன்னா இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கான ஒரு டிஸ்பியூட் ஆரம்பிச்சது. அப்போது முக்கியமான சிட்டிஸ் வந்துருந்தது. ஆப்கானிஸ்தான் வச்சு நிறைய வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மசரை ஷரீஃப் ஐலாண்ட், நங்கர்ஹார் ப்ராவின்ஸ், ஐஎஸ்ஐஎஸ் டிஸ்பியூட் இருந்தப்பெல்லாம் கேட்டுக்கிறாங்க. அதை பற்றி நம்ம தனியாகவே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து மேப் பார்ப்போம். ஸோ இதில் சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சென்ட்ரல் ஏஷியாவோட கண்ட்ரீஸ், ஐலாண்ட் நேஷன்ஸ், தட் இஸ் பாலினேஷியா, இந்த மாதிரி மைக்ரோனேஷியா, மெலனேஷியான்னு சொல்லக்கூடிய ஒஷோனியா ஐலாண்ட்ஸ், சைனா ஜப்பானுக்கான டிஸ்பியூட் ஐலாண்டு, சவுத் சைனா சி, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஏஷியன் குரூப்பிங் கண்ட்ரீஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் இந்த மேப்பிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணியிருக்கணும். இது ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. இந்த மாதிரி ஜென்ரலாகவே ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஐஆர் வச்சு பார்க்கும்போது 10+ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். அதனால் நீங்கள் எல்லா மேப் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கங்க, இந்த சவுத் ஏஷியாவை பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வச்சு நம்ம தனியாக 2 வீடியோ வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.